இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியில் இருக்க ஹோட்டல் லீ ராயல் பார்க்குன்ற ஹோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே என்னெல்லாம் இருந்துச்சு, ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன, தங்கணுன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, அப்புறம் நாங்கள் இங்கே என்ன பண்ணோம் எல்லாமே சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா 4 ஸ்டார் ஹோட்டல்லையும் இருக்க மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து செக்இன் டைம் வந்து 1 PM, அதாவது மதியானம் 1 PMக்கு நீங்கள் உள்ளே வந்துடலாம். அண்ட் 11 AMக்கு செக் அவுட் டைமு. நாங்கள் வந்தது 12:30 PM. ஸோ ஒரு ½ அன் ஹவர் வந்து லாபியில் வந்து சுற்றி பார்த்துட்டு செக்இன் ஆகிடலாம் அப்படின்ற பிளானில் உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லாஞ்ச் ஏரியா, அதாவது வெயிட்டிங் ஏரியா. இங்கே வெயிட் பண்ணிவிட்டு செக்இன் ப்ரொசஸ்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலில் காஸ்ட் பற்றி சொல்லணுன்னா 2 பேர் தங்குறதுக்கு 4750 ப்ளஸ் டேக்ஸஸ். பட் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக தந்துடுறாங்க. ஸோ மற்ற 4 ஸ்டார் ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். அதுவும் வீக்கெண்ட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரைஸு, வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் புக் பண்ண ரூம் இதுதான். இங்கே நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஐஷுக்கு இதே மாதிரி தான் ஒரு ரூம் செகண்ட் ஃப்ளோரில். இது ஒரு வந்து டபுள் டீலக்ஸ் ரூம். இங்கே 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணும்னா சிங்கிள் டபுள் பெட்ஸ் கூட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ரூமில் வேறு என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஒரு டிவி வச்சுருந்தாங்க. அது நார்மலாக டிஷ் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இது காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை. இது என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் திரும்ப பே பண்ணணும். அது இல்லாமல் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே எல்லா கூல் ட்ரிங்க்ஸும் வச்சுருந்தாங்க. பட் இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை. இதுவும் ட்ரிங்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பே பண்ணணும். இங்கே இது மட்டும் இல்லாமல் கிட்ஸோடு தங்குறீங்கன்னா ஜூனியர் ரூம், அண்ட் ஒரு பெரிய ஃபேமிலியாக தங்குறீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரூம், அண்ட் ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து ஒரு குரூப்பாக தங்குறீங்கன்னா ராயல் சூட் ரூம். இதெல்லாமே இருக்குது. ஒன்னொன்றுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா ரூம்லேயுமே இந்த பூல் வியூ இருக்கும். இந்த பூலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7க்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க, தென் ஈவினிங் 6க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் பூலில் குளித்தது எல்லாமே இந்த வீடியோலேயே போட்டிருக்கோம், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் வந்து இன்ரூம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலி ஒரு மெனு கார்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா குசைன்ஸுமே இருக்கும். நம்ம எது பிடிக்குதோ ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ரூம்ஸுமே நோ ஸ்மோக்கிங் ரூம்ஸ். இங்கே ஸ்மோக் பண்ணால் 3000 rupees ஃபைன் போட்டுருவாங்க. இந்த ரூம்ஸில் வந்து ஃபிட்டட் ஏசி இருக்காது. அதுக்கு பதிலாக வெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தனியாக இங்கே ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோலர்லேயே இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே கூல் மோட் மட்டும் இல்லாமல் ஹாட் மோடும் கொடுத்துருப்பாங்க. வேணா வின்டர் சீசனில் ஹாட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கையில் ரிமோட்ஸும் இருக்கும், அதை வச்சும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லணுன்னா இங்கே ரொம்ப க்ளீனாக எல்லா கிட்டுமே கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஷவர் கேப்பு, வீ கேர் கிட், சீவிங் கிட், ஷேவிங் கிட் எல்லாமே காம்லேருந்து எல்லாமே இருக்கும். தென் ஹேர் ட்ரையர் இருந்துச்சு. டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப நல்லா சானிடைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஷவரும் ஹேண்டில் ஷவர், அப்புறம் ஷவர் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸும் டெய்லி ட்வைஸ் வந்து கிட்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு சாம்பார் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, வெஜ்ஜில் ஒன்று நான்வெஜ்ஜில் ஒன்று சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஆர்டர் பண்ணி ஒரு 20 minutesலேயே ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே நல்லா க்ளீனாக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா பேக் பண்ணி. இதில் பிரியாணிக்கு வந்து ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரைஸ்க்கு வந்து பப்பட் கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு பப்பட் கொடுத்துருந்தாங்க சின்னதாக. ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஸ்பைசஸே இல்லை, ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. காரமே பிடிக்காது எனக்கு அப்படின்றவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வெளியே சாப்பிட்றதுக்கு பெட்டர். சரி, ஹோட்டல் ரூமுக்கு வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வெளியெல்லாம் ஆக்சுவலி சூப்பராகவே நல்லா கோல்டன் பேக்ரவுண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா ராயலாக இருந்துச்சு. ஆக்சுவலி 4 ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நல்லாவே இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக இவங்க 4 ஸ்டார் ஹோட்டலாக மாறி இருந்தாங்களாமா. தென் ஐஷுவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்திருந்தா. இங்கே மோனட் ஹால்னு மேலே ஒன்று இருக்குது, வா போய் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தா. சரி போவோம், போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த மோனட் ஹால்ன்றது வந்து லாஞ்ச் ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் இருந்துச்சு. இங்கே ஸ்விம்மிங் பூல், கிரில் அண்ட் பாபிக்யூ, ஸ்பான், ஜிம் இதெல்லாமே இருக்கும். நாங்கள் உள்ளே வந்து பார்த்தோம். இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு மசாஜ் சேர் வச்சுருந்தாங்க, ஒரு 0 gravity மசாஜ் சேர். இங்கே இதுக்கு தனியாக பே பண்ணி மசாஜ் பண்ணிக்கணும் போல். நாங்கள் யாரும் ட்ரை பண்ணல. நாங்கள் ஸ்பாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரை விட்டுட்டோம். தென் அப்படியே போனால் இங்கே பூல் ஏரியா இருந்துச்சு. இது நாங்கள் மார்னிங் வரும்போதே பார்த்தோம். ஒருத்தர் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திரும்ப ஈவினிங்கும் க்ளீன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு 2 times நல்லாவே க்ளீன் பண்ணுறாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிம் இருந்துச்சு, ஜிம் ஏரியா. இங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆயுர்வேதிக் ஸ்பா ஒன்று இருந்துச்சு. இங்கே மென்னுக்கு தனியாகவும் உமனுக்கு தனியாகவும் வெளியே இருந்து ஒரு கேரளா ஸ்பெஷலிஸ்ட் வந்து பண்ணிட்டு போனாங்க. நல்லாவே இருந்துச்சு. பட் இங்கே கேமரா நாட் அலோட். தென் இங்கேருந்து நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தா கெஃபே டி பாரிஸ். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்துச்சு. இது வந்து ஒரு கெஃபிடேரியா. இங்கே ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபுட்ஸ் எதுவுமே இல்லை. பட் கேக் ஐட்டம்ஸ், பிரெட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மில்க் ஷேக், டெசர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது ஒரு 24 hour ரெஸ்டாரண்ட். மார்னிங் டு நைட்டு மிட் எப்போ வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரெட்ரோ தீமில் இந்த ஓல்டு ஆக்ட்ரஸஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ட்ராகன். இது ஒரு பார்ட்டி ஹால். நாங்கள் வரும்போது வேறு ஒருத்தர் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு, நாங்கள் அதனால் உள்ளே போகல. நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் லாமினாரா. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில. பட் இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபுட்ஸ் கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பாரடைஸ் லான்ச். இது வந்து ஒரு ஃபுல் டைம் பார். பட் நாங்கள் வரும்போது மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 டேஸில் ஓப்பன் பண்ணுறேன்னாங்க. மேபி நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். தென் ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி ஸ்விம் பண்ண போகலான்னு ஐஷும் கிளம்பி வந்துட்டா. சரி ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய பூல் ஏரியா இருக்கும். இங்கே 3 to 5.5 feet வரைக்கும் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு சின்ன பூல் ஏரியா இருக்கும். இது வந்து கிட்ஸ்க்காக, அதாவது குட்டீஸ்க்காக. அது இல்லாமல் ஒரு ஷவர் பண்ணுற ஏரியா இருக்கும். ஷவர் பண்ணிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். எனக்கு ஸ்விம்மிங் பூல்னால் ரொம்ப பிடிக்கும். விட்டால் நாள் பூரா இங்கேயே குளிச்சுக்கிட்டே இருந்துருவேன். பட் ஐஷும் என் ஃப்ரெண்டும் வந்து நான் குளிச்சுட்டு இருக்கும்போதே பெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூல் வந்து அந்த முன்ன சொன்ன மாதிரி மோனட் ஹாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. இது இல்லாமல் மேலே ஆக்சுவலி இன்னும் 3 ஃப்ளோர்ஸ்க்கு பில்டிங் தெரிஞ்சுது. ஸோ 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும் போல். அது இல்லாமல் இந்த பூல் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அடியிலலாம் இந்த டால்ஃபின் சிம்பிள்ஸ்லாம் போட்டு செம க்யூட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக லமினாரா ஹோட்டல் வந்துவிட்டோம். இங்கே நல்ல டிசைன்ஸ்லாம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இது ஏதோ வுட்டில் வந்து ஃப்ளேம் வர மாதிரி, வுட் ஏதோ தெர்மாக்கோல் இதில் பண்ணியிருப்பாங்க போல். ஃப்ளேம் வந்து பின்னாடி எல்இடியில் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் பற்றி சொல்லணுன்னா இங்கே காமனாக இருக்க மாதிரி ப்ரெட்டு, ஜாம், பட்டர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ப்ரௌன் ப்ரெட்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டோனட்ஸ் இருந்துச்சு, மஃபின்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் குரோசான்ஸ் இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் குரோசான் பாண்டிச்சேரியில் காமன், ஸோ அதுவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம காமன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. போண்டா, வடை, அப்புறம் அந்த பொங்கல், கேசரி, இட்லி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் பேன் கேக் வச்சுருந்தாங்க. நான் வீட்டில் ரெகுலராக அதெல்லாம் சாப்பிட்டதில்லை. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து வேறு என்னென்னா மில்க் இதெல்லாம் நார்மலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் சாஸஸ் இங்கே சொல்லணுன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆயில்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஆலிவ் ஆயில் அது இது நிறைய ஆயில்ஸ் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எனக்கு ஃபேவரேட் பார்த்திங்கன்னா இங்கே கிரில்டு சிக்கன் சாசேஜ் இருந்துச்சு. நம்ம சிக்கன் சாசேஜ்லாம் ரெகுலராக சாப்பிட மாட்டோம். பட் இங்கே க்ரில் பண்ணி நல்லா ஃப்ளேவர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அது இல்லாமல் சிக்கன் சால்னா இருந்துச்சு. இங்கே நார்மலாக இல்லாமல் ஆக்சுவலி பொட்டேட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க நிறைய. பட் நான் பொட்டேட்டோ ஃப்ளேவர் இதில் வந்துடும் பார்த்தேன். பட் சிக்கன் ஃப்ளேவர் தான் பொட்டேட்டோவில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ்லாம் ஃபுட் ஆர்டர் வேறு எடுத்துக்கிட்டு நல்லாவே கவனிச்சாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே டிப்பிக்கலாக காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், இந்த கெலாக்ஸ் சாக்கோஸ்லாம் இருக்கும்ல அது, அப்புறம் வந்து கோல்ட் மில்க் தனியாக, ஹாட் மில்க் தனியாக, அது இல்லாமல் வந்து ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாமல் ரோஸ் மில்க், ஆக்சுவலி அது கிரேப் ஜூஸ் இருந்துச்சு. கிரேப் ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரூம் போயிட்டு சரி ரெடி ஆகி அட்வென்ச்சர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இன்னொரு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள்.